Other specific kind of companies வேறு என்ன கம்பெனிலாம் இருக்குது? ஒன் பர்சன் கம்பெனி. த கம்பெனி ஹேஸ் ஒன்லி ஒன் பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க கம்பெனியில் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துருப்பாங்க. பட் சார் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பட் நான் மட்டும் அந்த கம்பெனியில் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன் பர்சன் கம்பெனி. செக்ஷன் 9 கம்பெனி. வாட் செக்ஷன் 9 கம்பெனி? செக்ஷன் 9 கம்பெனினா the company established for promoting charitable, social, educational, other non-profit objectives. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரஸ்ட்டு வச்சுருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ டாட்டா வச்சுருக்காரு, அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. இது மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நான் அனாத ஆசிரமங்கள் நடத்துகிறாங்க, ட்ரஸ்ட்டில் நடத்துகிறாங்க. இப்போ நான் ஸ்கூல் நடத்துகிறேன், ட்ரஸ்ட்டில் நடத்துகிறாங்க. இப்போ நான் கோயில் ரன் பண்ணுறேன், ட்ரஸ்ட்டில் ரன் பண்ணுறாங்க. இது மாதிரி ட்ரஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டோட ஃபினான்ஷியல்ஸ் அதெல்லாம் வந்து வெளிக்கு தெரியாது, யாருக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை வந்து இன்கம் டேக்ஸ்க்கு டேரெக்டாக சொல்லிடுவாங்க. இப்போ நான் உலக லெவலில் வந்து பணம் வாங்கணும், உலக லெவலில் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா செக்ஷன் 8 கம்பெனியாக போயிடும். அப்படி கம்பெனியாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த அந்த செக்ஷன் 9 கம்பெனியாக போகிறதுனால உலகத்தில் ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த கம்பெனி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த செக்ஷன் 9 கம்பெனி இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ண என்ன பண்ணலாம், எம்சிஏ போர்ட்டலில் போய் இன்ஸ்பெக்ஷனில் போயிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ அதனால செக்ஷன் 9 கம்பெனி தான் நல்லது. ஸோ ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனி இந்த கம்பெனி ஃபார்ம்டு ஃபார் ஸ்பெஷல் ஆக்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி. நம்ம ஊர் டாஸ்மார்க் அது ஒரு கம்பெனி தான். ஸோ அதே மாதிரி எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்டுக்காக வந்த கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி at least 51% of the paid up share capital is held by central government, state government or both. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தா கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டாகவோ 2 கவர்மெண்ட்டாகவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையோ அப்படி கலந்து வச்சு இருந்தால் தான் அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் வச்சுருக்கிறது கவர்மெண்ட் கம்பெனி. ஆமாம், கவர்மெண்ட் கம்பெனி தான். சப்சிடி ஆஃப் சச் கவர்மெண்ட் கம்பெனி இதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் 50% ஹோல்டு பண்ணுறாங்க, மிச்சம் 50% ப்ரைவேட் ஹோல்ட் பண்ணாங்க. இப்போ அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியானா ஆமாம், ஒரு கம்பெனி சப்சிடி ஒரு கம்பெனியால் 50%க்கு மேலே ஒரு கவர்மெண்ட் வந்து ஹோல்டு பண்ணுறதுனா அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கம்பெனியாக மாறிடும். ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனி. ஹோல்டிங்னா என்ன? சப்சிடரி கம்பெனி இஸ் அ கம்பெனி இன் விச் அதர் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல் கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் எத்தனை பேர்? ஒரு 14 பேர் இருப்பாங்க. அதில் அதிகபட்சம் அதாவது நான் 7 பேருக்கு மேலே நான் போர்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க, அதில் 50%க்கு மேலே நான் ஓட்டிங் பவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஹோல்டிங் ஆர் சப்சிடரி. இல்லை அந்த கம்பெனியில் ஷேர் வச்சுருக்கேன், அந்த ஷேரில் 50% டோட்டல் ஷேரில் 50% தான் வச்சுருக்கேன், அது வெறும் ஹோல்டிங் இல்லை சப்சிடரி கம்பெனி. அசோசியேட் கம்பெனி. இப்போ அசோசியேட் கம்பெனினா அந்த பர்சன்டேஜை மட்டும் குறைச்சிருங்க, எத்தனை 20%. அப்போ என்ன? கம்பெனி இன் விச் அதர் கம்பெனி ஹஸ் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அதில் வந்து கண்ட்ரோல், பட் ஆனால் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஓட்டிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், டிசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன் அதர் கம்பெனி ஹோல்ட்ஸ் அட்லீஸ்ட் 20% ஓட்டிங் பவர். இஸ் இன்க்ளூட் ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், தொழில் பண்ணும்போது நான் இவ்வளோ அசட்டு போட்டிருக்கேன், நீ எவ்வளோ சொல்லிருக்கேன், பட் ஆனால் நம்ம 2 பேருக்கும் எந்த ஹோல்டிங் கிடையாது, பட் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். அப்போவும் அசோசியேட் கம்பெனி, அப்போ ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணாலும் அசோசியேட் கம்பெனி வந்துடுது. ஸ்மால் கம்பெனி. இப்போ கம்பெனின்னு இருக்குது. சின்ன கம்பெனினா என்ன கம்பெனி அப்படின்னா கம்பெனி ஹாஸ் பெய்ட் அப் கேபிட்டல் லெஸ் தேன் 4 crores. 4 crores 4 கோடி ரூபாய்க்கு பெய்ட் அப் கேபிட்டல் இருந்ததுன்னா ஸ்மால் கம்பெனி. இல்லைப்பா எனக்கு வந்து பெய்ட் அப் கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது. எவ்வளோ டேர்ன் ஓவர்? 40 கோடி 40 crores டேர்ன் ஓவர் இருந்தால் அதுக்கு கீழே இருந்ததுன்னா ஸ்மால் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி cannot become a small company. இப்போ பப்ளிக் கம்பெனியை ஸ்மால் கம்பெனி சொல்லக்கூடாது கவர்மெண்ட்டு. செக்ஷன் இன்கம் சேரிட்டபிள் கம்பெனியை ஸ்மால் கம்பெனி சொல்லக்கூடாது. ஸ்பெஷல் கம்பெனி எல்ஐசி அது மாதிரி இருந்த கம்பெனி ஸ்மால் கம்பெனி சொல்லக்கூடாது. ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி cannot become. இப்போ அந்த பெரிய கம்பெனியிலோட ஹோல்டிங்கும் சப்சிடரியும் நீங்கள் வந்து ஸ்மால் கம்பெனி சொல்லக்கூடாது. ஓகே. டார்மன் கம்பெனி. எப்போ டார்மன் கம்பெனி வேலையே செய்தப்பா, கம்பெனி நடத்தவே இல்லை, அதனால் அது டார்மன் கம்பெனி. நிதி கம்பெனி. எப்போ நான் பேங்க்கு மாதிரி ரன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அதுக்காக நானே பேங்க்கு மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு எனக்குள்ளே கடன் கொடுத்துக்கணும், நான் வேறு யாரையும் கொண்டு வரக்கூடாது, இப்போ வந்து சீட்டெலாம் போடுதாங்கல்ல அந்த மாதிரி கம்பெனி தான் நிதி கம்பெனி.